திருடனா இல்ல தப்பான ஆளா? இப்படி ஒரு கிரிமினல் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. அவர் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? டேய் பிரபா, ஐயோ பிரபா, கண்ணை திறந்து பாருடா. பிரபா, ஐயா என் தம்பி தண்ணி கேட்கிறா ஐயா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. ஐயோ தயவு செஞ்சு எங்களையாவது உள்ள விடுங்க சார். யோ அது திறந்துடியா? இன்ஸ்பெக்டர் ஐயா கேட்டா? யோ அந்த ஆள் வந்தா நான் பாத்துக்கிறேன். முதல்ல போய் திறந்துடியா? சார் தண்ணி கொடுக்கணும் சார். ஐயோ இந்த நிலைமையில என்னால உன்னை பார்க்க முடியலையேடா. வாயா வாயா. தூக்கு. எழுந்திருப்பா. எழுந்திருப்பா. பாத்து அடிச்சு வச்சிருக்காங்களே. பாத்து பாத்து. வா பொறுமையா. ஐயோ பிரபா, பிரபா, பாத்துடா, பாத்து பாத்து. பிரபா இப்படி உட்காரு. நீ விடுங்கம்மா. உட்காருப்பா. நீ உட்கார். பாத்துடா. பிரபா, ஏய் போய் தண்ணி கொண்டு வாடி, தண்ணி கேக்குறான்ல. போ. ஐயோ இந்த கண்ணு பண்ண தெரியாம அடிச்சு வச்சிருக்காங்களே. பிரபா, ஏய் பிரபா கண்ணு திறந்து பாருப்பா. ஏய் இந்த இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. பிரபா பாத்துப்பா, மெதுவா மெதுவா குடிப்பா. சார் ஏன் சார் இப்படி போட்டு அவரை அடிச்சிருக்கீங்க? எங்க மாமா என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஒன்றும் தப்பு பண்ணலமா, தம்பி தப்பான இடத்துல மாட்டிட்டாருமா. என்ன சார் சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் ஆட்டோ ரவியோட கூட்டாளிமா. நான் தான் உங்களுக்கு ரகசியமா ஃபோன் பண்ணேன். நீங்க ஏதாவது பெரிய இடத்துல பேசி முதல்ல தம்பியை வெளியே எடுக்கிற வழியே பாருமா. இல்லனா அந்த இன்ஸ்பெக்டர் திருட்டு கேஸ்னு எஃப்ஐஆர் போட்டுருவான். எங்க கோர்ட்டு கேஸ்னு 5 வருஷம் அலைய வேண்டியிருக்கும். எப்படி பார்த்தாலும் 15 நாள் ரிமாண்ட் வைப்பான். மா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. யார் அந்த அக்யூஸ்ட் வெளிய விட்டது? இந்த பொம்பளைங்கள யாரியா? முதல்ல இவனை தூக்கி உள்ள போடியா. சார் நாங்களும் போலீஸ் ஃபேமிலி தான் சார். அவர் என் புருஷன் சார். ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. நீ இருக்கிற அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவனே கட்டிருக்கலாம். எதுக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டுறவனை கட்டின? சரி விடு, நீ என்ன கட்டாலும் தரலாம் போல இருக்கு. நான் நல்ல மூட்ல இருக்கேன். டக்குன்னு கேளு, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? சார் என் ஹஸ்பண்ட் ஓட்டிட்டு இருந்த ஷேர் ஆட்டோ தொலைஞ்சு போச்சு. அவர் கோவப்படுவாரே தவிர்த்து திருடுற ஆள்லாம் கிடையாது. நீங்க அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்து அழுதா ஒரு இன்ஸ்பெக்டருக்கு என்ன தோணும்?
ஹீரோ மாதிரி போய் ஹெல்ப் பண்ணு தோணதா? ஒரு வகையில பார்த்தா உன்னை நான் காப்பாத்திருக்கேன். நிஜமா இவன் ஒரு அயோக்கியன், என்ன நம்பு. இவன் யார் தெரியுமா? வெளியில பெரிய திருட. இவன் பொழப்ப ஆட்டோ ஓட்டுறதுன்னு நினைச்சியா? ஆட்டோவை தூக்குறது, தூக்கி பொண்ணுங்களை கடத்துறது, கடத்தல், என்னென்னமோ. ஏன் சார் என் தம்பியை பத்தி அநியாயமா போய் சொல்றீங்க? சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் எங்க அளக்குறது? வந்ததுல இருந்து நீ தான் என்ன அளந்துகிட்டு இருக்க. அளவுன்னு போட்டா உன் வெயிட் 50 கிலோ இருக்குமா? அந்த பாட்டுல வருமே 50 kg தாஜ்மஹால் எனக்கு, நீ தானே? போலீஸ் மேல கேக்குறியா? போடா உள்ள. யோ வாங்கயா. ஏய் யோ அடிச்சு பிடிச்சு மேய்யா. போங்கயா போங்க. சரிங்க. நேரமணி இதெல்லாம் இவங்களை வெளியில அனுப்பு. போங்கம்மா. சத்தம் போடக்கூடாது. போங்கம்மா. போங்கம்மா. போங்கயா. போங்கம்மா. போங்கம்மான்றல. மா போங்கம்மா. மா சொன்னா கேளுங்கம்மா. நீங்க இருக்க வரைக்கும் அவன் இன்னும் அதிகமா தான் அடிப்பான். போங்கம்மா. சுமதி கையில என்ன மாட்டலாச்சு? அத சொல்றல. போங்கம்மா. மா சொன்னா கேளுங்க. கத்தி ஒரு பிரச்சனை இல்ல. முதல்ல அவன் வெளிய எடுக்கிற வழியை பாருங்க. போங்க. சொன்னா கேளுங்கம்மா. போங்கம்மா. ஐயா இவ்ளோ பாவியா. ஐயோ தேவரமா. மா இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரு. ஏதோ சத்தம் போடாதீங்க. போங்க. என்னைய பெரிய இன்ஸ்பெக்டர் பொல்லாத இன்ஸ்பெக்டர். மா இது போலீஸ் ஸ்டேஷன். மரியாதை இல்லாம வாய பையன்லாம் பேச கூடாது. யா நல்ல போலீஸ்க்கு தான் மரியாதை கொடுக்கணும். உங்க இன்ஸ்பெக்டர் அயோக்கிய. அவனுக்கு என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? அம்மா விடுமா, நம்ம யாருக்கிட்டயாவது பேசி தம்பியை சீக்கிரம் வெளியே கொண்டு வர பார்க்கணும். என் குடும்பம் போலீஸ்கார குடும்பம் தான் பேரு. என்ன பிரயோஜனம்? கூட பிறந்த தம்பி அடிபட்டு சாக கிடக்குறான். அவனை என்னால காப்பாற்ற முடியலையா? ஐயோ ஐயோ. அம்மா இங்கெல்லாம் அழுது கலாட்டா பண்ணாதீங்க. போங்கம்மா. ஐயோ என் புள்ள ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாயா? அநியாயமா இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே. அம்மா அழாதம்மா, நமக்கு ஒண்ணும் ஆகாது. சார் இந்த ஸ்டேஷன்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். எங்க வீட்டுக்கார ஸ்டேஷனுக்கு போன் போட்டு அவருக்கு எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லுங்களேன். சொல்லியிருக்கம்மா, நிச்சயம் பேசுவாரு. ஆனா நேரம் வரதுக்குள்ள நீங்க எப்படியாவது ஒரு பெரிய ஆளை பிடிச்சி மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கம்மா. பெரிய ஆளுங்கண்ணா? அந்த ஆட்டோ ரிவி பின்னால எம்எல்ஏ எம்பிலாம் இருக்காங்க. கார்த்திகேயன் சாதாரண கான்ஸ்டபிள். போன் எடுத்தாலும் பதறுவாரே தவிர அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுங்க? பிரபாப் எப்படி வெளியே கொண்டு வருவோம்? இங்கெல்லாம் அழுது கலாட்டா பண்ணாதீங்க. போங்கம்மா. மா டிசிபி வராரு. K3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். இன்னும் ஒரு 1 ஹவர்ல திருப்பி கூப்பிடுறேன். மா இவர் தான் டெப்டி கமிஷனர் நடேசன். ரொம்ப முரடா ஆனா ரொம்ப நல்லவர். எனக்கு இவர் பர்சனலா தெரியாது. ஆனா ரவுடி பசங்களாம் இவர் பேரை சொன்னாலே நடுங்குவானுங்க. நீங்க வேணா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாருங்க. எது வேணாலும் நடக்கலாம். சரிங்க ஐயா. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. Sir, excuse me, sir. I need an urgent help, sir. Please, sir. கண்ணை தொடங்க, பதறாதீங்க. நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க. சார், என் பேர் கயல். எங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வாட்? போலீஸ்காரர் பொண்ணா நீங்க? ஆமா சார். அப்புறம் எதுக்கு அழுவுறீங்க? போலீஸ்காரர் பொண்ணுக்கு இந்த கதினா இங்க வர மத்த பொண்ணுங்களுக்கு என்ன நிலைமை சார்? என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், பிரபா என்னோட ஹஸ்பண்ட். அவரோட ஷேர் ஆட்டோ 2 நாளைக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு. ஐயா, கான்ஸ்டபிள் கார்த்திகேயன் ரொம்ப நல்ல மனுஷன்யா. நம்ம K4 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வேலை செய்யறாரு. 20 வருஷமா ஒரு பிளாக் மார்க் கூட இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்காரு. இது அவர் பொண்ணு உள்ள தூக்கி போட்டிருக்கிறது அவரோட மருமகனை. அவரும் ரொம்ப நல்ல பையன் சார். நம்ம இன்ஸ்பெக்டர் தான். சார், you can only save my husband, sir. நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். ப்ளீஸ் சார். நித்யா டிசிபி சார் வந்துருக்காரியா? வா.
என் தம்பி எப்படியாச்சும் வெளியே விட்டுருங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும். எப்படியாவது என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு வந்துருங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. வாங்க விசாரி. சார் சார் எங்கே அந்த இன்ஸ்பெக்டர்? சார் உள்ள இருக்கார் சார். சார் குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார். சார் என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? இவங்க யாரு? சார் திருட்டுக சார், அது அவனோட பொண்டாட்டி சார். வீடு புகுந்து திருட ட்ரை பண்ணிருக்கா சார். ஐயோ ஐயோ, என் பிள்ளை அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா. இருங்க இருங்க. ஏரியாவுல பல திருட்டுக்கு இவனுக்கு தொடர்பு இருக்கு சார். விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் சார். எஃப்ஐஆர் போட்டாச்சா? இதை போட்டிருந்தேன் சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள ரிப்போர்ட்லாம் கமிஷன் ஆபீஸ்க்கு வந்துடும் சார். பயங்கரமான கிரிமினல் சார் இவன். இவன் மட்டும் வாயை திறந்தான்னு வச்சுக்கோங்க அவன் மட்டும் வாயை திறந்தா உன் வேலையை போயிடும். பரவாயில்லையா சார்? இத்தனை நாளா உன்னை பத்தி கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு தான் கையை கழுவமா மாட்டிருக்கேன். இது யாரோட ஃபேமிலின்னு தெரியல. தெரியும் சார், கான்ஸ்டபிள் மருமக சார். போலீஸ்கார வீட்லயே திருட இருந்தாலும் ஒடிக்க வேண்டியது நம்ம கடமை தானே சார். அட பாவி சார், இவன் போய் சொல்றான் சார். இவன்லாம் ஒரு போலீஸ்காரன் சார். இவர் அம்மா, சொல்றதெல்லாம் பொறுமையா இருங்கம்மா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சார், இவரை நம்பாதீங்க சார். என் தம்பி ரொம்ப நல்லவன் சார். சார் என் தம்பி திருடெல்லாம் இல்ல சார். சார் இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப தப்பானவர் சார். என்கிட்டயே மிஸ்பிஹேவ் பண்ணாரு சார். ஏய் வாய் மூடு. டெப்டி கமிஷனர் ஏமாத்த பாக்குறீங்க? திருட்டு நாய் அவன். அவனுக்கு போய் Shut up. Damn it. பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட் மேலேயே கை வச்சிட்டியா? கொண்டு போட்டுருவேன். அந்த ஆட்டோ ரவி வீட்ல இந்த பையன் திருட போனானா? ஊர்ல நடக்கிற திருட்டு ரவுடித்தனம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த புறம்போக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அப்பாவிய பிடிச்சு ஜெயில அடைச்சு வச்சிருக்க. இதோ பார், இந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்குது ஏது நடக்குது, அந்த ஆட்டோ ரவி யாரு நீ யாருன்னு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கோ ஒரு நாள் என்கவுண்டர்ல அந்த ஆட்டோ ரவி சாவ போறான். நீயே கூட சேர்ந்து போறியா? சார் இந்த காக்கி சட்டை இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அந்த மரியாதையை காப்பாத்து. எஃப்ஐஆர் எதுவும் போடல வீரமணி? எஸ் சார். அவனை ரிலீஸ் பண்ணு. ஓகே சார். It's okay. ஐயா ஐயோ, என்னடா இதெல்லாம்? என் பிள்ளைய பாருங்க சார், எப்படி போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானே பாவி. விளங்குவியாடா நீ? புரியுதுமா, போலீஸ்காரன் குடும்பத்துக்கே இப்படி ஒரு நிலைமை எனக்கே அவமானமா தான் இருக்கு. எங்க பேசணுமோ அங்க பேசிக்கலாம். நீங்க போயிட்டு வாங்கம்மா. வீரமணி சார், இவங்களை பத்திரமா கொண்டு போய் சார். ஐயா, இங்க நல்லா இருக்கு. பரவாயில்ல, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஐயோ படுபாவிங்க, இப்படி பண்ணிட்டானுங்களே, இப்படி அநியாயமா அடிச்சு வச்சிருக்கானுங்களே. இங்க பாருப்பா பிரபா, வண்டி போயிடுச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கலாம். ஆனா மானமும் அவசரம் போயிடுச்சுன்னா திரும்ப வாங்க முடியாதுப்பா. நீ தவறான இடத்துக்கு போனதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். இந்த பொண்ணு மட்டும் இன்னைக்கு டிசி கிட்ட பேசலனா உன்னை வச்சு ஏதோ பிளான் பண்ணியிருந்தானுங்க. அப்புறம் உன்னை வெளியே கொண்டு வரது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும் தெரியுமா? கேட்டியாடா? பெத்தவகிட்ட சொல்லாம அப்படி என்னடா உனக்கு ஆட்டோ பெருசா போச்சு? என் வீட்டுக்காரர் இல்லாத நேரத்துல நீங்க தான் என் தம்பியை காப்பாத்த உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க செஞ்ச உதவியை நாங்க வாழ்க்கை பூராவும் மறக்க மாட்டோம். நன்றிங்க.
ரொம்ப நன்றி. தம்பி எனக்கு நன்றி சொல்லாதப்பா, உன் பொண்டாட்டிக்கு நன்றி சொல்லுப்பா. உன் ஆட்டோ திருடு போய் உன் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு தெரியுமா? அந்த ஆட்டோ கிடைக்காது தம்பி, போனது போனதுதான். தம்பி இனிமே உழைச்சு முன்னேறி உன் குடும்பத்தை காப்பாத்துற வழியை பாருப்பா. மா உங்க புருஷன் வந்தாருன்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கம்மா. அப்புறம் நேற்று நைட்ல இருந்து தம்பி எதுவுமே சாப்பிடல, ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா. அப்ப நான் வரேம்மா. நன்றிங்க ஐயா. அம்மா சீக்கிரம் வாமா, அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம். வாமா. ஏன் மாமா, உனக்கு இதெல்லாம் தேவையா? இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் கூட உன்னால பண்ண முடியாதா? அப்படி என்ன மாமா, கட்டின பொண்டாட்டிக்கிட்டே உனக்கு வரட்டு கௌரவம்? என்ன மன்னிச்சிருக்கையில இந்த மூஞ்சியை வச்சு நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுவேன். அம்மா தாலியை வச்சு வாங்கி கொடுத்த வண்டி அது. என் கையில் உத்தியோகம் இருக்குன்னு நம்பி தானே அக்கா ஒன்று எனக்கு கட்டி கொடுத்துச்சு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன் கையில். நான் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன், ஒரு சத்த போன மாதிரி. உங்கள் எல்லாரும் எதுக்காக வந்து நிற்க என்னால் முடியல கையில். அதான் உயிரை குத்தாவது அந்த ஆட்டோவை எடுத்துட்டு வந்துடலான்னு. டேய், ஆட்டோ போன போயிட்டு போகுது, நீ உயிரை விடுற அளவுக்கு நாங்க என்னடா குறை வச்சோம்? டேய், உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க உன்னை அப்படியே விட்டுடுவோமா? எங்க எல்லாருடைய சொத்தை நீதான்டா, ஏன்டா இப்படி பண்ற? என்ன மன்னிச்சிருக்கா, வேலை இல்லாமல் என்னால் திரும்ப வீட்டுக்கு வர முடியலக்கா. ஏற்கனவே வீட்டோட மாப்பிள்ள, இனி இதில் தண்டிச்சோறு வேற. எப்படி அதெல்லாம் தாங்கிட்டு என்னால் வீட்டுக்கு வர முடியும்? டேய் முட்டா பையில, எங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்களே என்னடா பண்ணுவோம்? என்ன மன்னிச்சிருக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன். இந்தாங்கம்மா. கையில் இதை ஊட்டி விடுமா, சாப்பிடுறா. என் பிள்ளை என்னால பார்க்க முடியலடி, எப்படி போலீஸ்கார அடிச்சு வச்சிருக்கான்னு பாரு. மா ஆக்கட்டும் மாமா. ஐயோ, மா, மா, இப்ப எங்கம்மா போற நீ? மாமா என்னாச்சு? ஐயோ சாப்பிட முடியலடி, அவனை பார்க்கும்போது என் மனசெல்லாம் பதறுதுடி. நான் போய் அவனுக்கு 2 வாய் ஊட்டிட்டு வந்துடுறேன்டி. அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, அதான் அவ ஊட்டிட்டு இருக்கால. இந்தா சாப்பிடு. வேணா கையில் சாப்பிடு மாமா. ஏண்டி இப்படி கல் நெஞ்சுக்காரி மாதிரி இருக்க? அவன் உன் கூட பிறந்த தம்பிடி. மா விஷயம் புரியாம பேசுறியம்மா. பிரிஞ்சவங்க இப்பதாம்மா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, நீ போய் நடுவுல நிக்க போறியா? போதும் கையில். ஒரு வாய் சாப்பிடு மாமா, சாப்பிடு மாமா. இனிமேலாச்சும் அது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். உன்னை விட்டு நான் எப்படி மாமா வாழ்வேன்? இனிமே இப்படி பண்ணாத மாமா. என்ன மன்னிச்சிருக்கையில இனிமே உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னடா ஏய் அங்க பாருடா. டேய் என்னடா இது? சாப்பிடு மாமா.
டேய் ஆட்டோக்காரனுக்கு நீ சாப்பிடு.